அது இந்தியாவுடைய புலனாய்வு தோல்வி, ராஜேந்திர தோல்வி, ஒரு அரசியல் நகர்வு தோல்வி தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அதை மீறி அனுரா குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்துட்டார். திருதண்ட கையில் எந்த ஒரு நாள் கட்சி போயிடும், தமிழ் தேசியம் வளர்ந்துடும், அதனால் தமிழ் தேசியம் சார்ந்தாக்களுக்கு வருவாங்க. எனவே இந்த இதெல்லாம் நீக்கணும். இப்ப அவரை பிடிச்சி வெளியில விட வேண்டும் சுமந்திரன் ஓடுபடுறேன். அனுரா குமார திசாநாயக்கா ஜேவிபி ஆட்சி அமைக்கின்ற பொழுது, தேசிய மக்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஏனைய கட்சிகளோட ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்தியா தோற்றுவிக்க விரும்பும். தேசிய மக்கள் சக்தி ஒரு பலமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்தியா விடாது. அதுக்கான முயற்சியை வெளியில் சிரித்து சிரித்து ஒரு அரசியல் ராஜதந்திர சந்திப்பு மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். உள்ளார வந்து கிழக்கு மாநிலத்தை பொறுத்த சிறுநேசனம் உள்ள வரக்கூடாது. இரண்டாவது தமிழ் தேசியம் சார்ந்தாக்களை வெள்ளம் வெள்ளம் வெள்ளமாக வெளியில விட்டு கொண்டு வாரு. இது ஒரு ஆபத்தான. அனுரா குமார திசாநாயக்காக இல்ல வடகிழக்கு இளைஞர்கள் வரலாறு தெரியாம எல்லாம் மறந்து வச்சிடும். ஐயோ வந்திருக்கிற வாகனம் மட்டும் லைன்ல விட்டு இருக்கிறாங்க, ஊழல் எல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு வாகனத்தின் பெறுமதி பார்த்தால் 3 கோடியிலிருந்து 5 கோடி. சுமந்திரன் உள்ளுக்குள்ளார எல்லாரோடும் டீல். சஜித் பிரேமதாசோட ஃபுல் டீல் போட்டுட்டார். அவர் வந்து போட்டது தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்றதுக்கான டீலை அவர் போட இல்லை. சுமந்திரன் போட்டது தனக்கு தான் கேட்கிற பொறுப்புகள், பதவிகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வுகளை செய்யக்கூடிய பாலா மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஊடறுப்பு நேயர்களுக்கும் திரு தமிழரசன் அவர்களுக்கும் எனது அன்பு அறிந்த வணக்கம். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக வரலாற்றில் முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தி என்கின்ற கட்சியினர் தம்முடைய அரியாசனத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இலங்கையின் ஆட்சி மாற்றம் என்பது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மக்கள் மாற்றத்தை நோக்கி வாக்களித்ததாக பலரும் கூறுகின்றார்கள். சிலர் அனுரவினுடைய ஆட்சி மாற்றம், அனுர ஆட்சியேறி இருப்பதனை பாலும் தேலும் பொழியக்கூடிய இலங்கை என்று கூறுகின்றார்கள். நீங்கள் அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கக்கூடியவர். இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் எல்லோரும் கூறுவது போன்று பாலும் தேனும் பொழியக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஆட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழ் மக்கள் வேகமாக வரலாறுகளை, கடந்த கால வரலாறுகளை மறந்து விட்டார்கள். வேகமாக நடக்கிற பழக்கம் தமிழ் மக்கள்ல வந்துட்டது. இன்றைக்கு அனுரா குமார திசாநாயக்கா பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேவிபி கட்சியும் இணைந்த இந்த தேசிய மக்கள் சக்தியில போட்டியிட்ட அனுரா குமார திசாநாயக்கா அவர்களிடம் வந்து 3 எம்பி தான். ஆனால் அவர்கள் கவர்ச்சிகரமான பிரச்சாரங்களை செய்தார்கள். ஊழல் மோசடி, அதாவது ஊழல்வாதிகளை வெளிக்கொண்டுவோம், விசாரிப்போம், தண்டனை கொடுப்போம், பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம், 2 தான் அவன் மெயின். ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு வெளிக்கிட்ட அனுரா குமார திசாநாயக்கா வடக்கு கிழக்கை பொறுத்தவரை, தமிழ் மக்களை பொறுத்தவரை எந்த அரசியல் தீர்வையும் அவர் முன்வைக்கவில்லை. அவர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்கின்ற பொழுதும் தெளிவாக சொல்லிவிட்டார், உங்களுக்கு மாகாண சேன திருவனண்டோ அல்லது சமஷ்டி திருவனண்டோ நான் இங்கே வரவில்லை. அதே போல அவர் இதை யாழ்ப்பாணத்திலும் சொல்லியிருக்கின்றார், வெளிநாடுகள் பல இடங்களிலும் சொல்லியிருக்கின்றார். வேற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அவர் அதை பற்றி மென்ஷன் பண்ணவில்லை. எனவே மக்களிட்ட என்ன ஆணைய பெற்றாரோ அதைத்தான் அவர் அமல்படுத்த முடியும். அப்ப அரசியல் அமைப்பு மாற்றம் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அரசியல் மாற்றத்தை, யாப்பு மாற்றத்தை, அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்து அது வரையப்பட்டு பொது வாக்கெடுக்கு விடப்பட்டு அது நிறைவேற்றித்தான் அமல்படுத்துவேன் என்று சொல்றார். அப்ப பொது வாக்கெடுப்பு விடப்பட்டால் என்ன நடக்கும்? சிங்கள மக்களை திருப்திப்படுத்தாத அரசியல் ஜாப்பு மாற்றம் அது தோற்கடிக்கப்படும். அதே போல மகா சங்கங்களும் சும்மா இருக்க போவதில்லை. எனவே மகா சங்கங்களையும் சிங்கள மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அல்ல. எனவே இப்போது நீங்க சொன்ன மாதிரி பாலும் தேனும் என்ற அடிப்படையில் அங்கு எங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. ஆனால் பலருடைய கருத்துக்கள்
பொறுங்கோ, அமைதியா இருங்கோ, ஏன் நெகட்டிவா சிந்திக்கிறீங்கள், நீங்க பாசிட்டிவா சிந்திங்கோ, இப்படியான கருத்துக்களை சொல்லாதீங்க உண்டு. அப்ப என்றால் 6 மாதத்துக்கு பின்பு என்ன நடக்கும், 3 மாதத்துக்கு பின்பு என்ன நடக்கும், இவர்களுடைய 5 வருஷம் முடியக்கு என்ன நடக்கும் என்று எதிர்கூற வேண்டிய பொறுப்பு ஆய்வாளர்களுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டிய ஊடகவியலாளருக்கும் அது இருக்கு. எனவே அவர்கள் அந்த மீது வகையில் மக்களுக்கு அந்த அவர்கள் கருத்தை மீது கொண்டு நீங்கள் செல்வதற்கு நான் அவர்கள் மீது நீங்கள் காணக்கூடிய குறைகள் என்ன? அவர்கள் என்ன குறைகள் இப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், ஊழலை ஒழிப்போம், ஊழலுக்கு எதிரானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று. அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். அப்படியாயின் அவர்கள் நல்லவர்கள் தான். சிங்கள மக்களை பொறுத்தவரை, இலங்கையில சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இருந்த பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை மற்ற ஊழல். அந்த 2 தான் அவைக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்கு ஊழல் பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஆனால் எங்களோட பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு. வடக்கு கிழக்கின்ற தேசத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழுகிற ஒரு அரசியல் தீர்வு. நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறோம். எங்களுக்கு இப்படியான ஒரு கோரிக்கை இருக்கிற எங்களுக்கு இன்றைக்கு வந்து இலங்கை என்ற நாட்டில் வந்து ஒட்டுமொத்த ஊழல் அனைவரையும் பாதிக்குது. தமிழர், முஸ்லிமாக்கள், சிங்களவர்கள் முழு பேரையும் பாதிக்குது. ஆனால் எங்களுக்குரிய கவலை என்னன்னு சொன்னால், சிங்கள இதில் இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஏனைய சிங்கள கட்சிகள், சிங்கள தேசிய கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் செய்த ஊழல் அது வடக்கு தென்பகுதியை மிகவும் சிங்கள மக்கள் அதால் பாதிக்கப்பட்டார்கள். அதனூடாக அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து பெரிய ஒரு போராட்டம் உண்டு. அறகலை அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. ஆனால் இதில் எங்களுக்குரிய மனவேதனை என்று சொன்னால், இப்போது அனுராக் குமாரதிசங்க பதவி எடுத்து உடனேயே அமைச்சர்கள் பாவிச்ச, எம்பிமார் பாவிச்ச அனைத்து வாகனங்களையும் காட்சிப்படுத்தி விட்டிருக்கிறார். அப்ப காட்சிப்படுத்த உடனே இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற பொழுது எங்களுடைய ஐயா வந்திருக்கிறார், ஜனாதிபதி ஐயா வந்திருக்கிறார், அவர் ஊழலை வெளிக்கொண்ட தொடங்கிவிட்டார் என்ற அபிப்பிராயம் இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் இருக்க வேண்டிய மதுபான சாலைகளின் எண்ணிக்கையை விட மிக அதிகமான மதுபான சாலைகள் அங்கு வந்திருக்குது. அதே போல அவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இப்படியா இருக்கிற வடக்கு கிழக்கு பிரதேசத்துல இப்படி மக்களை வழிநடத்த வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள தேசத்தில் இருக்கிற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல் அவர்களும் நடந்து விட்டதனால மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஊழல் எதிர்க்க வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கும் வந்துட்டு. எனவே அதால் தமிழ் மக்கள் நீங்கள் பலத்தில் மறந்து ஊழல் பஸ்ட் வருகுது. எனவே ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. 2வது பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டு அது சிங்கள மக்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் நாங்கள் சொல்லுவது, இலங்கையினுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களின் பிரச்சனை நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். நிரந்தர அரசியல் தீர்வு கண்டாத்தால் பொருளாதாரம் அபிவிருத்தி, வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி நடந்தால் எங்களுக்கு அந்த பொருளாதாரம் வந்து எங்களை அபிவிருத்தி நடக்கின்ற பொழுது அது வந்து எங்களோட கையில் அதிகாரங்கள் இருக்கின்ற பொழுது அது பாதுகாப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், எங்களோட கையில் அரசியல் அதிகாரம் இல்லாததால் வடக்கு கிழக்கில் இன்றைக்கு தென்பகுதியினராக இந்தியா வந்து வடக்கு கிழக்கில் முதலீடு செய்யுது. நாங்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் சொல்றோம், இல்லை இன்னிடத்தில் காத்தாட போடாதீங்க, இது பொருத்த மக்களை பாதிக்கும், இன்னிடத்துல இன்ன திட்டத்தை ஆரம்பிக்காதீங்க, இது பொருத்தம் இல்லை, இன்னிடத்துல மிச்ச இது சீமந்த் உற்பத்தி யாரே போடாதீங்க, பொன்னாமணி அது போடாதீங்க, அது பொருத்தம் இல்லை. எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் அதை என்ன செய்வோம், இன்னிடத்துல செய்யாதீங்க, இன்னிடத்துல செய்யுங்கோ என்று சொல்லி நாங்கள் அந்த விடயங்களை கையாளக்கூடிய இருக்கு. எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாத காரணத்தினால் சிங்கள பிரதேச சிங்கள பேரவாத அரசு அவர்கள் வெளிநாடுகளோடு ஒப்பந்தம் செய்து வடக்கு கிழக்கில் வந்து அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். எங்கள கையில் ஒரு அதிகாரம் இல்லை. நாங்கள் தொழிலாளர்களாகவும் வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு அரசுகள், வெளிநாட்டு அரச கம்பெனிகள் அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலாளிகளாகவும் வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் தொழிலாளர்களாகவும் இப்போ மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான முழுமையான காரணம் எங்களோட மண்ணில எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. எனவே அதிகாரத்தை தொடர்ச்சியாக விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகாரத்தை பெறக்கூடிய வகையில் எல்லோரும் அயல் நாடான இந்தியா தொடர்பு குறிப்பிடுவார்கள். இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளை பலரும் உன்னிப்பாக அவதானிப்பார்கள். இப்போது கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அழைத்திருக்கின்றது. சந்தோஷ்யா அவர்கள் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக டெலோ, பிளட், இபிஆர்எல்எஃப், அதே போன்ற தமிழரசு கட்சி என்று 4 கட்சிகளின் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அங்கு கதைக்கப்பட்ட விடயங்கள் பல வழியாகி இருக்கின்றன, இன்னும் பல வழியாகவில்லை. இந்தியா அனுரகுமாரவின் ஆட்சியை ரசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா அல்லது அதனை அவர்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு?
இந்தியா என்ற ஒரு அரசு, அதுக்கு ஒரு முறை இருக்குது. அவர் வெறுக்கக்கூடிய நிலையில இருந்த அனுரகுமார திசாநாயக்கா கூட ஒரு ஒரு நாட்டினுடைய அரசு என்ற வகையில அதை வரவேற்றிருக்கு. உங்களோட சேர்ந்து நாங்கள் செயற்படுவோம். அரசியல், ராஜதந்திர, பொருளாதார மேம்பாடு தொடர்பான விடயங்களை நான் சேர்ந்து இயங்குவோம் என்று இந்தியாவும் சொல்லியிருக்கு, அமெரிக்காவும் சொல்லியிருக்கு, ஏனைய நாடுகளும் சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்தியாவுக்கு ஒரு கசப்பான விடயம்தான். இந்தியா வந்து இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இலங்கைக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே வரப்போற அரசியல் ஆட்சி மாற்றத்தில் தாங்கள் விரும்புகிற ஒருவரை கொண்டு வருவதற்காகத்தான். அதுக்காக அவர் வந்து செய்த வேலை, முதல் ரணில் விக்ரமசிங்கவை சஜித் பிரேமதாச ஒன்றிணைச்சு அந்த தேர்தலை கொள்ள வைத்து அதில் ஒரு ஆட்சியை தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியிலேயே கொண்டு வரது. இதில் சஜித்தை தான் அவர்கள் முதன்மைப்படுத்தி வேலை செய்தவர்கள். ஆனால் கடைசி வரையும் சஜித்துக்காக தான் கடுமையாக இந்தியா வேலை செய்தது. திரு சஜித் வந்தால் அது தங்களுடைய விடயங்களை கையாளுறதுக்கு இலகுவாக இருக்கும் என்று. ஆனால் நடந்தது அதை மீறி, அது இந்தியாவுடைய புலனாய்வு தோல்வி, ராஜேந்திர தோல்வி, ஒரு அரசியல் நகர்வு தோல்வி என்று தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அதை மீறி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்துட்டார். இப்போது அவர்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் செய்யப்பட்ட முதலீடுகள், அதானி குடும்பம் வெவ்வேறு வடிவங்களில் வந்து முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா முதலில் அவர் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது சொன்னவர், இதுகளெல்லாம் நாங்கள் அனுமதியோம், இதுகளெல்லாம் மீள் பரிசீலனை செய்வோம், இவர்கள் வந்து நாங்கள் இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 2ஆம் முறை இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது, நான் அப்படி சொன்னது உண்மைதான், ஆனால் அதானி குடும்பம் வந்து மின்சார உற்பத்தியை யாழ்ப்பாணத்தில் செய்து, வடக்கில் செய்து, அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து திருப்பி அது எங்களுக்கு விற்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார். ஆனால் இப்போது இந்தியா மிக எச்சரிக்கையாகத்தான் பார்க்கின்றது. வடக்கு கிழக்கில் இருக்கிற முதலீடுகளுக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு, அதுக்காக இந்த அரசோட அவர்கள் ஒரு நல்லுறவை பேட விரும்புகிறார். ஆனாலும் கூட ஒரு எச்சரிக்கையோட, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய பரப்பினர்கள், தமிழ் தேசிய கட்சிகளை தலைவர்களை நேற்று அழைத்திருக்கிறார் திரு சந்தோஷ் ஜா அழைத்து அவர்களிடம் அவர்கள் கேட்டது என்னென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வடகிழக்கு தேர்தலில் போட்டியிட்டு நீங்கள் ஒரு பெரும்பான்மை, நீங்கள் கூடுதலான சீட், தமிழர்களுக்கு கூடுதலான சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பிரிந்து நின்றீர்களா இருந்தால் அவர் தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டிய, தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய அந்த சீட்டுகள் ஏனைய ஆக்களுக்கு சென்றுவிடும் என்ற அடிப்படையில் அது நீங்கள் கூறுகின்ற விடயமானது அனுரவின் வெற்றியின் பின்னர் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்ச மனநிலையில் இந்த செய்தி வழங்கப்பட்டதாக நினைக்கின்றீர்கள்? மிக பெரும் அச்சம். அதாவது வடக்கு கிழக்கில் இந்தியா மிக பெரும் முதலீடுகளை செய்ய இருக்கு. 2 பெரிய பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்கா ஜேவிபி வந்து ஒரு சீன சார்பு நிலப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இப்போது இந்தியாவினுடைய முதலீடுகள் கணிசமாகவும் இந்தியா இலங்கைக்கு தேவையான பொருளாதார உதவிகள் செய்திருக்கின்ற காரணத்தில் அந்த எரிபொருள் கணிசமான அளவு இந்தியாவில தான் இலங்கைக்கு வருகிறது. கணிசமான விடயங்களை பின்னிப்பிணைத்து இருக்கிறதால அவர் 2 பேரோடும், சைனாவோடும் இந்தியாவோடும் ஒரு சமநில போக்கை கடைப்பிடிக்க வலிக்கிறார். ஆனால் அந்த சமநில போக்கில் சைனா பக்கம் கூட இல்லாமல் போவதற்கும் தங்களை பிடிக்கல வச்சிருக்கணும் என்று சொன்னால், இப்போது அனுரகுமார திசாநாயக்கா ஜேவிபி ஆட்சி அமைக்கின்ற பொழுது, தேசிய மக்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஏனைய கட்சிகளோட ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்தியா தோற்றுவிக்க விரும்பும். எனவே அந்த வகையில் வடக்கு கிழக்கில் கணிசமான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்றால் 20 வந்தால், எனவே 225 20, அதாவது 165 தேர்தல் தொகுதி என்று சொன்னால் 160 தேர்தல் தொகுதியில் 25 லெஸ் பண்ணினீங்கன்னா மிச்சம் 20 லெஸ் பண்ணால் மிச்சம் 140. அப்படி ஒவ்வொரு இடத்துல கணக்கு போட்டு தேசிய சஜித் பிரேமதாச அந்த கட்சியின் பக்கம் வேலை செய்வார்கள். அவர்கள் ஒரு கணிசமான பங்கு எடுக்க வேண்டும், அல்லது சஜித் பிரேமதாசவின் ரணிலை உண்டாக்க ஒரு முயற்சி செய்வார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தி ஒரு பலமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்தியா விடாது. அதுக்கான முயற்சியை வெளியில் சிரித்து ஒரு அரசியல் ராஜதந்திர சந்திப்பு மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். உள்ளார வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அரசு இல்லாத வகைக்கு அந்த அரசு அமையணும் என்றதில் இந்தியா காத்திரமா இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்தியாவின் பிடி வேற வழியில கை நழுவி போய்விடும். இப்படி கையில் நழுவி போறேன்னு சொன்னால் இந்தியாவின் பிடியில இருக்கும். ஆனால் ஏனைய நாடுகளின் சைனா சார்பில் கூடுதலாக வந்துவிடும். சில அக்ரிமெண்ட்டுகள் வந்து சீனாவுக்கு கொடுக்க முடியும். எனவே அந்த வகையில் இந்தியா இன்னும் பல முதலீடுகள், அதாவது இப்ப சொல்லி இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்துக்கான ராமேஸ்வரம் தலைமன்னாரத்துக்கான போக்குவரத்து, மற்றது சர்வதேச விமானங்கள் வந்து. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்தியாவோடு ஒத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில்
அனுரகுமார் திசாநாயக்க இருப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்த கையோடு விஎஃப்எஸ் விசா திட்டங்கள், அதே போன்று பலாலி விமான நிலையத்தில் சில மேலதிக இணைப்பு திட்டங்கள் என்று இந்தியாவின் திட்டங்கள் எங்கு இருக்கின்றதோ அத்தனை திட்டங்களுக்குள்ளும் வளமைக்கு மாறான தலையீடுகளை செலுத்துகின்றார். இந்த நிலை தொடருமாக இருந்தால் நீங்கள் கூறுவது போன்று ஒரு நல்லுறவு நீடிக்குமா, அல்லது ஒரு விரிசல் அல்லது ஒரு முருகல் நிலை இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தாக அமையும்? தமிழ் மக்களால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களால் அது நிராகரிக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முதல் எதிர்த்து குரல் கொடுத்து போராட்டம் செய்தவர்களே ஜேவிபி தான். அப்ப இதனூடாக உங்களுக்கு விளங்கும் சிங்கள மக்கள் மத்தியில் எதை விதைச்சு அவர்கள் வளர்ந்தார்கள் என்று. பின்பு 2006ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு எதிராக வழக்க போட்டதும் இந்த ஜேவிபி தான். அதன் பின்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கிழிச்செறிஞ்சதும் எதிர்த்ததும் பிக்குகளோட சேர்ந்து பயணித்ததும் இந்த ஜேவிபி தான். வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு மாகாண சபையே தீர்வு அல்ல, அது தீர்வு அல்ல. முன்னே தமிழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட சொல்லி சொல்றேன். ஆனால் ஜேபி ஆக குறைஞ்சதையே தீர்வு, அது முன்னே அது தீர்வா இல்லை, ஆக குறைஞ்சதையே கொடுக்கக்கூடாது என்ற ஜேவிபி இப்படித்தான் சிங்கள மக்கள் மத்தியில் அது வளர்க்கப்பட்டது. இப்போது ஜேவிபி இனவாதத்தை கதைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது வளர்க்கப்பட்டது இனவாதத்தால தான். எனவே அது ஒரு இனவாத கட்சி. சிங்கள மக்கள் பூரணமாக நம்புகிறார்கள். ஜேவிபி ஆட்சி அமைப்பதனூடாக தமிழ் மக்களுக்கு மிகவும். திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் முரண்படுகின்றது. திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், வளமையான தேர்தல்களில் தென்னிலங்கையின் அனைத்து வேட்பாளர்களும் முன்வைப்பது இனவாதத்தை. இம்முறை ஒரு ஆரோக்கியமான தேர்தல், எந்த ஒரு வேட்பாளரும் இனவாதம் கதைக்காத ஒரு தேர்தல், ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாகின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த விடயத்தை சொல்லுகின்ற பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க சொன்னவர் அந்த இனவாதத்தை தான். அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து அனுரகுமார் திசாநாயக்க விடயத்தை சொன்ன விடயம் வந்து, தெற்கில் இருப்பவர்கள் வாக்களிக்கிறார்கள், அந்த வாக்கினூடாக நான் ஆட்சி அமைக்கப் போகின்றேன், நான் நம்பிக்கையுடன் இருக்க போகின்றேன், எனவே நான் ஆட்சி அமைப்பேன், அதில் நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் வாக்களிக்காவிட்டால் அது உங்களுக்கு ஒரு வெரிட்டல், இது ஒரு வெரிட்டல், அளிக்காவிட்டால் என்று சொன்னால் அது ஒரு இனவாதம். என்ன நீங்க வலிக்காவிட்டா வருந்துவீர்கள். ஆனால் அந்த மண்ணின் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்கள் அதனை அப்படி பார்க்கவில்லை. சுமந்திரன் உள்ளுக்குள்ளார எல்லாரோடும் டீல். சஜித் பிரேமதாசோட ஃபுல் டீல் போட்டுட்டார். அவர் வந்து போட்டது தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்றதுக்கான டீலை அவர் போட இல்லை. சுமந்திரன் போட்டது தனக்கு தான் கேட்கிற பொறுப்புகள் பதவிகள், தங்களுக்கு என்னென்ன தர வேணும், கிட்டத்தட்ட அமைச்சு பதவிகள் வரைக்கும் என்னென்ன தர வேணும் என்றதான் சுமந்திரன் கேட்டது. தமிழ் மக்களுக்கு ஏதாவது அரசியல் தீர்வை பற்றி அவர் காய்ச்சிருப்பார் இல்லையே. அவர் வந்து சிங்கள மக்களுக்கு ஒற்றையாட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வைத்தான் அவர் முன்வைப்பார் தெரியும். சிங்கள தேசிய கட்சிகளுக்கு சுமந்திரோட பேசுவது நம்பிக்கைக்குரியது. ஒரு சிங்கள எம்பியோட பேசுவதை விட சுமந்திரோட பேசுவது நம்பிக்கைக்குரியது சிங்கள மக்களுக்கு. அப்படித்தான் சுமந்திரன் இருக்கிறார். ஒரு சிங்கள எம்பி. ஆனால் அவர்களை தெரிவு செய்தது தமிழ் மக்கள் தானே, யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியின் மக்களே. அது அந்த மக்களை பாதிக்காது அவங்களுடைய கருத்து. நிச்சயமா இந்த முறை தமிழ் மக்கள் சுமந்திரன் அவர்களை கட்டாயம் நிராகரிப்பார்கள். அதுக்கு மாற்று கலைக்கிறோம் இல்லை. அவர் முழுக்க முதல் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்தவர், முதல் பொறி நீக்கம் செய்தார். கட்சிக்கு இல்லை, சரிதான். இப்போ தமிழ விடுதலை புலிகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ விடுதலை புலிகள் அதை அனுசரித்து நிற்கிற பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. பண்டிதர் அண்ணருடைய வீட்டிற்கு சென்றார். அதன் பின்னர் இவரிடம் முள்ளிவாய்க்கால் நினைவிடம் பெற்ற போது முள்ளிவாய்க்கால் சென்றார். அவர் இப்போது எல்லோருடன் ஒன்றித்து தானே இருக்கின்றார். ஆமாம், அது உண்மையிலே தமிழ் மக்களின் விடுதலைக்காக அல்ல, தன்னை வாக்கு வாங்கி மக்கள் அதை போடணும் என்ற வாக்குகளை போடணும் என்றதுக்காக, மக்களுக்கு நான் உங்களுடன் நிற்கிறேன் என்று காண்பிப்பதற்காக, இதெல்லாம் ஊடகங்களை போடுவதற்காக அவர் போறீங்க முடிவாக்கால போராட்டம். கேமராமேனை கொண்டுதான் போறேன், கேமராமேன் இல்லா போயே இல்லையே, அவர் படம் எடுக்கக்கூடியதான் நிற்கிறேன். அந்த சில பேர்கிட்ட வீட்டுக்கு போகின்ற பொழுது அந்த வீட்டுக்கு போய்க்க கேமராமேன் போறேன், என்ன எடுத்து அந்த வெளியில விடிக்கணும். வயலுக்குள்ள இருந்து புலாவிடி தான் குடிக்கிறேன், தான் வயல் செய்யறேன், அந்த படத்தை எடுத்து சமூகத்தில் பரப்பப்படுது. அது தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்கப்படுறதுக்கு, சரிதானே. அரசியல் கொடுக்க தீர்வை மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வை பெறுவதற்கு எந்த எள்ளளவு சிந்தனை கூட சுமந்திரனுக்கு இல்லை. அவருக்கு ஒன்றுபட்ட இலங்கையின் அமைச்சராக இருக்கத்தான் விரும்புகிறாருடைய. நாங்கள் வடக்கு கிழக்கு எங்களுக்கு தனி நிர்வாகமாகி தனி அழகாகி அதனுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் என்றது அவர் விரும்பவே இல்லை. அவர் ஒன்றுபட்ட. அப்ப
சுமந்திரன் இப்ப அனுராக் பிரசாத் கொண்டும் டீல் போட்டுட்டார். அவர் ஒரே டீல், ஆனா ஒரே டீல். அவர் என்ன பதவிகளை பெறுறது, இதுகளை பெறுறது, ஒவ்வொன்றுக்கும் டீல், சரிதானே? அப்ப அது போட்டார். நீ அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்து போறார். இப்ப சஜித்தோட போனார், ரைட். இப்ப இவரோட முயற்சி கொண்டிருக்கிறார். எனவே அவர் முயற்சி செய்கிறார். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு தமிழரசு கட்சியா மாத்தி இருக்கு. இன்றைக்கு இப்ப எல்லாம் பிளாட்டோ எல்லாரையும் வெளியேற்றியாச்சு. அதே மாதிரி ஆனால் அவர்களுக்கு அழைப்பு கஜேந்திர விட்டிருக்கிறார்கள் தானே, பங்காளி கட்சிகள் இணைந்து கொள்ளலாம், 3 நாள் கால அவகாசம் கொடுக்கின்றோம் என்று அதை சுமந்திரன் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டாரே, தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர். உண்மையிலே எனக்கு முழங்கின தமிழ் என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில போனது. அப்ப தமிழரசு கட்சி தான் வெளியில போன, தமிழரசு கட்சி அங்க வரணும். அவரை நான் அறிக்கை விடுறதுக்கு அவர் எல்லாத்திலும் விடுவார். நான் தலைவர் என்றார், செயலாளர் என்றார், பொருளாளர் என்றார், எல்லாத்து கூட்டத்தில் தலைவர் திரு சிறிதரன் அவர்களால் உண்மையான இப்ப உண்மையில சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறபடியா அந்த தலைமை பதவி எடுக்க இல்லை. உண்மையிலே அந்த எல்லா உறுப்பினர்களிடம் இருந்து நடந்த ஜனநாயக தேர்வின்படி அவர் தான் தலைவர். இன்றைக்கு அவரை உள்ளுக்கு வச்சால் சிறிதரண்ட கையில் எந்த ஒரு நாள் கட்சி போயிடும், தமிழ் தேசியம் வளர்ந்துடும், அதனால் தமிழ் தேசியம் சார்ந்தா கட்சிக்கு வருவாங்க. எனவே இந்த இதெல்லாம் நீக்க விட மாட்டேன். இப்ப அவரை பிடிச்சி வெளியில விட மாட்டேன். சுமந்திரன் ஓடுபடுறேன். சுமந்திரன் எல்லா பக்கத்திலும் போயிருச்சு. தனக்கு சேர்ந்த ஒரு அணி கிழக்கு மாநிலத்தை பொறுத்த சிறுநேசனம் உள்ள வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் தேசியம் சார்ந்தாக்களை வெள்ளமாக வெளியில விட்டு கொண்டு வர, இது ஒரு ஆபத்தானது. முதலிருந்து உவரை வெளியில பிடிச்சு விட்டுட்டு தமிழக கட்சியை மீட்கணும். நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்து அல்லது உங்களுடைய விவாதம் என்பது இப்போது மிகவும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது. நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் விடுதலை புலிகள் நீக்கம் வெற்றி பெற்றுவிட்டது தமிழரசு கட்சிக்குள். இப்போது தமிழ் தேசியவாதிகள் நீக்கம் என்று நீங்கள் இப்போது ஸ்ரீதரன், ஸ்ரீநேசனுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றீர்கள். அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்? அந்த இருவரையும் நீக்குவதனால் தமிழ் தேசியம் நீக்கியதாக என்னன்றாங்க பொருள் கூடும். அந்த இருவரும் இப்போது தமிழ் தேசியத்தை தாங்கி பிடிக்கின்றார். இப்ப தமிழ் தேசியத்துக்கு முன்னே அவர்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் ரெண்டை பார்த்திருக்கலாம். திரு அரியநேந்திரன் வந்து ஒரு மக்களின் எங்களோட தமிழ் மக்களின் கோரிக்கையின் குறியீடாக, எங்களோட அபிலாஷையின் குறியீடாக, திரட்சியாக, நாங்களோட தேசமாக அவர் ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளராக நின்றார். இதில் நீங்கள் ஆதரித்தவர்கள் எல்லாம் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் தான். அது பிறகு மாவட்டத்திலிருந்து வேறு மாதிரி வாக்களித்தது அதெல்லாம் இன்னும் இருக்காது. ஆனால் ஓப்பனாக இவர்கள் திரு சிறுநேசன் ஓப்பனாக வேலை செய்தார். அதே போல சிறிதரன் ஓப்பனாக வேலை செய்தார். மற்றாக்கள் எல்லாம் கனவேர் ஓப்பனாக அறிக்கை விட்டு கதைச்சவர். ஆனால் தமிழரசு கட்சியில திரு சுமந்திரனை சுத்தி இருந்த அந்த மத்திய குழு என்று சொல்லப்படுற மாவை எண்ணெய் ஒன்று தான் வாக்களிச்சினான், ஒன்று தண்டை நெத்தியில ஊத்துறேன்டார், புறம் நெஞ்சில ஊத்துறேன்டா, தமிழனுக்கு பிடிச்சி முதுகில் ஊற்றி விட்டேன்டார். அதோட சனம் ஓடி போய் வாக்கு போட தொடங்கிட்டு சிங்கள தேசிய கட்சிகளுக்கு. அப்ப மாவையண்டையும் எங்க நிற்கிறாருன்றே தெரியுது இல்லை. அப்ப அதுல மாவையண்டை அப்ப அப்படியா நாக்களை தான் சுமந்திரம் வச்சிருக்க விரும்புறாரு. திரு சிவிகே சிவனேனும் காலமே ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்று கதைக்கிறார், காலம் ஒன்று மாறி கதைக்கிறார். அவரை சுத்தி அதாவது தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்ல பெரும்பாலான நாட்கள் தேசியம் கதைக்காத ஆக்களை சுத்தி வச்சிருக்கிறார். தேசியம் கழிச்சா அவை ஓடிடுவினோம், கடைச்சி விட்டுருவார். அதுக்காக பயந்து அவற்றை விசுவாசத்தை கட்டிப்பிடிச்சோன்னு இருக்கணும். ஏதாவது மத்திய அரசில் இருந்து ஏதாவது இவர் ஆட்சி அமைக்க அதில் ஒரு பங்கை போட்டு எங்களுக்கு ஏதாவது தெரிவார். மாவட்ட குறிப்பிடுவது போன்று ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன் மற்றும் அவரோடு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்களை அவர் நீக்குவதாக குறிப்பிடுகின்றார் சுமந்திரன் அவர்கள். அது சாத்தியப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மன்னாரில் நடந்த கூட்டத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், சுமந்திரன் வந்து ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், தாங்கள் கட்சியில வந்து முடிவெடுத்திருக்கிற மீண்டும் ஜனாதிபதி பொதுப்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் திரு அரியநேந்திரன். ஆனால் ஒரு திருத்தம், அந்த இடத்தில் அவருடைய ஊடக சந்திப்பு இடம்பெற்ற போது மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் விளக்கம் கோரி கடிதம் எழுதுவது தேர்தல் முடிந்த பிற்பாடு என்கின்ற தீர்மானம் தான் மத்திய குழுவில் எடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு முரணான கருத்தை தான் அங்கு பதிவு செய்கின்றார். அப்படியாயின் அதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது அல்லவா? அதாவது அவர் சொல்றார் என்னென்றால், விளக்கம் கோருவது என்றாலே ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை தான். அது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது அவற்றை வியாக்கியானம். ஒழுக்கம் கோருவது என்றாலே அது ஒழுக்காற்று நடவடிக்கை. எனவே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் கொடுக்க, பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கு, வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை தேர்தல் கூட பார்த்துக் கொள்ளும் என்று அதன் செய்தி என்ன? இப்ப தொடங்கிட்டார். செய்தி என்ன? அப்ப அதுல வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில அங்க திரு அரியநேந்திரன் ஆதரிச்சு வேலை இருக்காங்க. அப்ப முதல் இதை வெளியில நடவடிக்கை எடுக்க போறோன்ற அர்த்தம். அதை வடிவ சொல்லியிருக்கேன், எல்லாம் போய் சொல்லி முடிச்சு வச்சிருக்கேன். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறவன் சொன்னாலே அது நடவடிக்கை தான், அது ஒழுக்காட்டு நடவடிக்கை தான். எனவே ஒழுக்காட்டு நடவடிக்கையில் இருக்கிற 2 பேர்ட்ட பேரை சொல்றார். திரு அனந்தி சாஸ்திரன் முந்தைய ஒரு 2015ஆம் ஆண்டு தாங்கள் அதாவது
எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் சந்திரிகா அம்மையாரோடும் மற்றது மைத்திரிபால சிறிசேனரோடும் ரணிலோடு கலைச்சி போட்டு 2 பேரும் தான் இந்த சுமந்திரனும் மற்ற சம்பந்தனையாவும் போய் கலைச்சி போட்டு அதெல்லாம் தேவையில்லாமே வாயாடு சொன்னாலே காணும். அது நான் காதும் காதும் ஓட்டினா காணும். தமிழ் மக்கள் எழுத்துல தேவையில்லைன்னு சொல்லி அந்த நெல்லாட்சி அந்த பொய்யாட்சி ஆட்சியில் 2015ஆம் ஆண்டு செய்யக்க அதை எதிர்த்து திரு சிவகரன் மற்ற திருமதி அனந்தி சசிரன் வந்து ஒரு ஊடக சந்திப்பை செய்தது. அதிலிருந்து ஒரு 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 ஒடுக்காட்டு நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது எடுத்ததுன்னு சொல்றேன். அது எனவே இப்படித்தான் நாங்கள் கட்சி அப்படித்தான் வளருது. முதல் இப்ப ஒழுக்காட்டு நடவடிக்கை தமிழ் தேசியம் தமிழரசு கட்சி சமஸ்தியை சொல்ற கட்சி. இப்ப சமஸ்தி என்ற வாயில உச்சரிக்கிறதே இல்லை திரு சுமந்திரன். முதல் அவரை பிடிச்சி இந்த தேர்தலில் மக்கள் வெளியில விட்டு விட்டா தமிழரசு கட்சியில் நல்ல படித்தவர்கள், நல்ல இளையோர், நல்ல மகளிர் எல்லாரும் பெருமினம். எனவே இதுக்கு தடக்கல்லாம் இருப்பது இந்த 2 பேர் 2 குண்டி பிடிச்சிருக்கணும். ஒன்று சாணக்கியன், 2 சுமந்திரன். இந்த எஸ்ல வர்ற 2 பேரும் மிக மோசமாக இருக்கு. உண்மையில மன வேதனையா இருக்கு. ஒவ்வொரு வெளிநாடுகள்ல இருந்து தமிழ் மக்களுக்காக எங்களுக்கு மண் விடுதலைக்காக எங்களோட மக்கள் ஒவ்வொரு தரம் தாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த மக்களோட உறவுகளையும் பாதுகாத்து கொண்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அரசியல் தீர்வு வேறவனும் என்று அல்லும் பகலும் அதே சிந்தனையில இருக்கிற அந்த மக்களுக்கு இப்படி ஆன ஒரு ஆள் பார்த்து தமிழச்சி கட்சிக்கு இருக்கிறது மிக மிக ஒரு ஒரு மோசமான ஒரு செயல். இனி அவர் கஷ்டம், வெளிநாடுகளுக்கு எல்லாம் வாரதெல்லாம் கஷ்டம். என்ன மக்கள் நிராகரிக்கணும், வெறுத்திட்டான். எனவே இந்த தேர்தல் யாழ் மக்கள் வாக்களிக்கின்றார்களே, நீங்கள் கூறுகின்றது அங்கு முரண்படுகின்ற. இப்போ சென்ற தேர்தலிலும் சுமந்திரன் அவர்கள் போன முறை அவர் தோத்துட்டார். போன சமயம் தோத்துட்டார் அவர். இந்த முறை மக்கள் வடிவாக தோற்கடிப்பார்கள். ஆனால் தெளிவாக என்னன்னு சொன்னால் அவர் கூறுவது போன்று தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த தமிழரசு கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய பல முன்னணி, அதாவது முன்னணி வேட்பாளர்கள் அல்லது முன்னணி அரசியல் பிரமுகர்களை நீக்கிவிட்டு தமிழரசு கட்சி தேர்தலை சந்திக்குமாக இருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதுதான் மிக மோசமான நிலைக்கு தமிழரசு கட்சி ஒரு பின்னடைவை சந்திக்கும். எங்களுடைய விருப்பம் தமிழரசு கட்சி எல்லா கட்சிகளையும் இணைத்து அதாவது போட்டியிட வேணும். தமிழரசு கட்சி போட்டியிட வேணும். வீட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அது வேற வேணும். அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற அந்த அதுக்கு பிறகு வந்த தமிழ் மக்கள் கூட்டணி, அதே மாதிரி திரு ஐங்கரநேசன், அனந்தி சசிதரன் இப்படியானாக்களையும் இணைக்க வேணும். அப்போ இப்படியே இணைச்சு இந்த தமிழரசு கட்சி வந்து எல்லாத்துக்கும் தனக்கெல்லாம் இவர் சொந்த இல்லைன்னா அது இணைக்கப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலையும் தீர்மானிக்கின்றவராக இந்த சுமந்திரனா இருக்கின்றார். அதான் நேற்று சுமந்திரன் வெளிநாடு போயிருக்குன்னு அங்கே இந்திய தூதர் வழியாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒட்டிவேனுண்டு அங்கே போய் இவர் ஒன்றுமே கதைக்க இல்லையா, எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு பேச இருந்தோண்டு சமஸ்தி இது மாநசபையை பற்றி காய்ச்சி போட்டு வந்துட்டோம். அவர் சொல்லியிருக்கிற வடகிழக்கு அபிவிருத்தி செய்யணும், நாங்கள் அது தொடர்ச்சியாக செய்வோம், அது இதுன்னு சொல்லியிருக்கேன். அங்கே வெளியில் வந்துட்டோண்டு வெளியில் கதைக்கான்னு சொல்கிறது தமிழ் எம்பிகளை பற்றி சொல்கிறேன். என்ன தேசியம், சுயநிர்ணய உரிமை, தன்னாட்சி இதெல்லாம் முழங்குறது. இந்த விளையாட்டுக்கு வந்தாலும் இல்லாத மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் தான் முழங்குறது. அந்த இந்திய வெளியுறவு அமைச்சர்கிட்ட போல இந்த கருத்தை சொல்றது தமிழ் மக்கள் சார்ப எங்களை மக்கள் இந்த இனம் அது தேசிய இனம் இதுகள் அங்கீகரிக்கப்பட வேணும். இப்படியான கதைக்கிறே இல்லையே. அவர் கதைக்கிறது என்ன? திருப்பி எம்பி ஆவாரது எப்படி, மாநில சபையை எப்படி அமல்படுத்துறது? அதுதான் இந்த பிரச்சனை. வாழ்க்கை முழுக்க அவையோட எம்பியா இருக்கணும். 1ஆம் தடவை, 2ஆம் தடவை, 3ஆம் தடவை, 4ஆம் தடவை, 5ஆம் தடவை அப்படியே இருந்து சாகும் வரையும் போகும் வரையும் எம்பியா தான் இருப்பினா. நீங்கள் கூறுகின்ற விடயம் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஜனாதிபதி தேர்தலில் பெருவாரியாக பலரால் பேசப்பட்டது. தமிழ் சமூகம் அதனை கொலுவச்சு கொண்டாடியது. தமிழ் சமூகம் தங்களுடைய உச்சி முகுந்து அதனை பார்த்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அங்கு 2 முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தன. தேர்தலுக்கு முந்தைய கருத்தாக திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த தமிழ் பொது வேட்பாளரை நான் தோற்கடிப்பேன் என்றார். அதன் பின்னர் குறிப்பிட்டார், தேர்தலின் பின்னர் நான் கூறியது போன்று தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்து விட்டேன், சொற்பளவான வாக்குகளை கிடைத்திருக்கின்றன, அது ஒரு வெற்றி அல்ல என்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அவர் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இது சுமந்திரன் பற்றி கதைக்கின்ற நிகழ்வல்ல, அவர் கூறிய கருத்தை உங்களிடம் கேட்கின்றார். சுமந்திரன் அப்படியான கருத்தை சொல்லி நான் நிச்சயமா தோற்கடிப்பேன் என்று தெளிவாக சொன்னவர். ஆனால் குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்தில் திரு அரியநேந்திரன் நிறுத்தப்பட்டு தமிழ் பொதுச்சபை, தமிழ் மக்கள் பொதுச்சபை 7 கட்சிகளும் 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் அதில் 7 பிரதி சேர்ந்து இந்த 14 பேரும் ஒரு குறுகிய காலத்தில் திரு அரியநேந்திரன் நிறுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு குறுகிய காலம் தான் இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு கட்சி, அதாவது கிராம மட்ட கட்டமைப்போ அல்லது பிரதேச கட்டமைப்போ மாவட்ட கட்டமைப்போ இருக்கே இல்லை. இப்போ தமிழரசு கட்சிக்கு இருக்கு.
இருக்கே இல்லை. அது ஒரு 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 1-2 மாதத்துக்குள்ள விரைவாக மக்களுக்கிட்ட அந்த கட்சியை தகவலை கொண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 2,36,000 votes எடுத்தேன்னு சொன்னால் அது மிகப்பெரியதாக தான் இருக்கும் உண்மையிலே. ஆனால் வடக்கு கிழக்குக்கு வெளியில ஒரு கொஞ்சம் votes கிடைச்சிருக்கு. ஆனா வடக்கு கிழக்குல மட்டும் 8 மாவட்டத்தில் 2,18,000 கிடைச்சிருக்கு. ஆனால் இதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவை இவ ஆதரிச்சு தமிழரசு கட்சி ஆதரிச்சு அது வேறது இவ எங்க பிரச்சனை செய்தவன் எங்க பிரச்சனை ஊடகங்களை காட்சிப்பட்டு இருந்துட்டான். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லி வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் சுதந்திரம் சொல்லி இல்லை, தமிழரசு கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லி போடுற மக்கள் தான் வடக்கு கிழக்குல அது கட்டமைப்பு இருக்கு, கிராமட்ட கட்டமைப்பு இருக்கு. அப்படி பழக்கப்பட்ட மக்கள் தான் போட்டதை எப்படி 6,76,000 போட்ட சஜித் பிரேமதாசாவை போட்டிருக்கிற மொழியை சுமந்திரன் முயற்சியாலேயோ அல்லது தமிழரசு கட்சியின் முயற்சியாலே அது நடக்கவில்லை. சுமந்திரன் அந்த இடத்துல அந்த வாக்கில் இல்லை. தானே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களுடைய வாக்கு, மட்டக்களப்பு வாக்காளர்கள் முஸ்லிம் வாக்கு, அதே போன்று வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்கள், சிங்கள வாக்காளர்களுடைய வாக்கு, திருகோணமலையில் முஸ்லிம் சிங்கள வாக்காளர்கள் எல்லாம் அதற்குள் தானே அடங்குகிறார். ஓமம் அப்படித்தான் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இப்ப உதாரணத்துக்கு எடுப்போமே, மொத்தம் இதுல வந்து வாக்காளர் வந்து வெட்டிக்குளோ வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்காளர் இருக்கணும் இப்ப வாக்களிக்கிறார்கள். அதே போல திருவோணமலை கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள், அதே போல அம்பாறை 5.5 லட்சம் வாக்காளர்கள், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியும் யாழ்ப்பாண தேர்தலும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள். வன்னி தேர்தல் தொகுதி என்று சொல்லப்படுற 3 மாவட்டங்கள் முல்லைத்தீவு, வவுனியா, மன்னர் முன்முன்னும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள். இவ்வளவு வாக்காளர்களும் வடமாகாணத்தை பொறுத்தவரை கணிசமான வீதம் வந்து 90% மேல வந்து தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அதில் கொஞ்சம் முஸ்லீம் மக்கள் இருக்கு. ஆனால் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி அம்பாரிலே முஸ்லீம் மக்கள்கிட்ட தொகை அம்பாறை மாவட்டத்தில் முதல் நிலைக்கும், 2வது சிங்கள மக்கள், 3வது தமிழர்கள் இருக்கணும். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 1வது முஸ்லீம் மக்கள், 2வது தமிழ் மக்கள்கிட்ட வாக்குகள் எண்ணிக்கை கூட, 3வது முஸ்லீம் இருக்கு. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு முன்னுக்கு இருக்கு. இப்ப பிரச்சனை என்று சொன்னால் சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாக்க இப்படியான விஷயங்கள்ல வந்து நாங்கள் அம்பாறையை இழந்துட்டோம். அது முஸ்லீம் மாவட்டம் போயிட்டு அதே மாதிரி திருவண்ணாமலையை இழந்து கொண்டு வரலாம். இப்ப பிரச்சனை நாங்கள் ஒற்றுமையா இல்லைன்னு சொன்னால் இந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் கிட்ட அந்த சீட் போயிருக்கு. அது நேற்றும் அந்த சமிக்கைகள் காட்டப்பட்டிருக்கு. அது அதாவது சிங்கள தேசிய கட்சிக்கும் அது போய்விடும் அந்த வாக்குகள் எல்லாம். இப்ப அனுராகுமார திசநாயக்காக இல்ல வடகிழக்கு இளைஞர்கள் வரலாறு தெரியாம எல்லாம் மறந்து வச்சிடும். ஐயோ வந்திருக்கிற வாகனம் மட்டும் லைன்ல விட்டு இருக்கிறாங்க, ஊழல் எல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு வாகனத்தின் பெறுமதி பார்த்தால் 3 கோடியிலிருந்து 5 கோடி, கிட்டத்தட்ட 500 வாகனம் நிக்க சொல்றாங்க எல்லாரும் சேர்த்து. அப்ப 1,500 கோடி ரூபாய் பொறுமையான வாகனம் அங்க நிற்கி. ஒரு வாகனத்துக்கு ஒரு மாதத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் செலவழிச்சுக்காங்க. ஒரு நாளை 10,000 ரூபாய் இலங்கை காசுக்கு மெயின்டெனன்ஸ், பெட்ரோலும் இருக்கு. அப்ப பாருங்க இப்படி 500 வாகனத்தின் கணக்கில் பாருங்க மக்கள் எல்லாம் சூறையாடிக்கும். அப்ப என்ன ஈடுபடுது என்றால் இந்த ஊழல் முன்னுக்கு நிற்குது. ஏன் இன்றைக்கு ஏகேடி என்ன சொல்லப்படுது என்றால் அவர் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை எடுக்க வடிக்கிட்டவர். இப்ப அவருக்கு வெளிநாட்டிலிருந்து தூதுவர் வட்டத்திலிருந்து அழுத்தங்கள் போயிருக்கு. யாருக்கு அனுராகுமார திசநாயக்கா சில சேற்ற ஃபைல்களை தூக்குன்ற பொழுது அழுத்தங்கள் போயிருக்கு. இன்றைக்கு அது நிறுத்தப்பட்டது சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மதுபான சாலையின் லிஸ்ட் இன்றைக்கு வெறுமனு சொல்லப்பட்டது மிச்சாக்கள்ட. இன்றைக்கு அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக உறவினர்கள், சொந்தக்காரர்கள், பாராளுமன்ற நேர சொந்தக்காரர்கள் போய் அழுது புலம்பினமா அங்க 80 இடங்கள் வருது. அதாலும் அது கொஞ்சம் தாமதம். இப்ப இவர் கொஞ்ச நாள்ல ஏகேடி வந்து நல்ல கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமான ஆட்சிக்கு வருவார். அரசியல் அமையும், கொஞ்சம் ஊழல் வெளியில வரும் எல்லாம். ஆனால் நிரந்தரமாக ஊழல் ஒழிக்க அந்த ஊழலை சளைத்தவர்கள் விடுவார்களா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் அது எல்லாத்தையும் அதிலே மூழ்கினவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டத்துக்கு மேல அவங்களுடைய யாருக்கு பாருங்க, எண்ணத்துக்கும் நீதிமன்றத்தினோட தான் சட்டப்படி எடுக்கலாம். ஜனாதிபதியை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த அதிகாரத்தை பயன்படி ஊழல் ஒழிக்க இயலாது. நீதிமன்றம், போலீஸ், காவல்படை எல்லாம் சேர்ந்துதான் ஒழிக்க முடியும். இந்த அளவுக்கு இவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று பார்த்தால் அது ஊழல் ஒழிக்க வேணும் கட்டாயம். அதே நேரத்தில் பொருளாதாரம் மேம்படணும். ஆனால் பொருளாதாரம் மேம்படணும் என்றால் முதல் அதை பிரிஞ்சு கொள்ளணும். 76 வருஷம் 70 வருஷத்துக்கு மேல, இப்ப 76 வருஷம் மேல தமிழ் மக்களின் பிரச்சனை, அரசியல் இனப்பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து விட்டால் இலங்கையின் பொருளாதாரம், அதை விடுகிற தமிழ் தேசத்தின் பொருளாதாரம் ஒரு உச்ச வளர்ச்சியை காணும். எனவே இதை சிந்திக்கிறோம் இல்லையே. கவர்ச்சிகரமா ஊழல் ஒழிப்பட்ட சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ற விடயத்தை, ஆனால் சிங்கள மக்களுக்கு பொருளாதார பிரச்சனையை ரெண்டுக்கும் தீர்வு காணுவார் என்று சொல்றதையே வடகிழக்கில் இருக்கிற மக்களும் இளைஞர்களும் அதைத்தான் எங்களுக்குரிய தீர்வாக நினைக்கின்றார்கள். அப்ப நான் பிறகுதான் யோசிச்சேன்டா இதுக்கெல்லாம் காரணம் எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை எங்கட வடகிழக்கு பெரியார்களும் சரியான முறையில் இளைஞர்களும் வழிநடத்த இல்லை.
நல்ல படித்த இளைஞர் இருக்கணும், சகல டேலண்டான நிறைய இளைஞர் இருக்கும். அவைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அது சொல்லிக்கிறோம், எல்லாரும் சொல்லினோம், வாயால சொல்லினோம் என்னண்டு நாங்கள் இந்த வரை கட்சிக்குள்ள இளைஞருக்கு வாய்ப்பு இருக்கு, மாடுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை கொடுக்க போறீங்க? தங்களை தெரிஞ்சாக்கள் நாட்புள்ளாக்கள் தான் கொடுக்க போறீங்க. இன்றைய சுரேஷ் பிரபஞ்சம் சொல்லட்டுமா, தன் கட்சியில இருந்து தான் விலை கொண்டு வந்து கொடுக்குறவன். செல்வம் உடைக்கிறான் சொல்லட்டு, நான் கனகாலமாக இந்த கட்சி இயக்க ஆரம்பிச்ச ஆளுது நான் தான் எம்பி, நான் இப்போ ஒதுக்குறேன், 4-5 போய் நான் ஒண்டி சாதிக்கலாம் போயிட்டு நான் விடுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் வயது போல எல்லாருமே சொல்லிட்டு பார்ப்போம். சித்தார்த்தன் வந்து இயலாது, அவருக்கு சில அடிக்கடி வைத்தியால போராட்டி சொல்றாங்க கூட. அப்போ அவர் சொல்லிட்டு பார்ப்போம், நான் வேற ஒரு ஆளுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன்னு. ஏன் சுமந்திரன் சொல்லட்டும் பார்ப்போம். மக்கள் என்ன ஏற்றுக்கொள்ள விரும்பல, கடந்த வருஷம் நான் தோற்கடிக்கப்பட்டான், நான் அப்படி இப்படி நான் செய்தான் பார்த்தான். இந்த ஒரு மக்கள் நிராகரிக்கிற ஒரு ஆளை நான் விலகி நான் ஒரு நல்ல நல்ல தேசியம் சார்ந்தவர்களை கொண்டு வரணும்னு சிந்திக்கிறேன். நான் ஒரு விலை ஒரு இந்த பழைய எம்பி மாதிரிலாம் விலை ஒரு ஆலோசனை மாறலாமே, கட்சியை வழிநடத்தலாமே. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் உங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடக்கு கிழக்கின் தற்போதைய அரசியல் நிலைமையும் தமிழ் தேசிய நீக்கலும் குறிப்பாக இலங்கையில் புதிய ஆட்சியாளர்கள் மீது தமிழ் மக்கள் கண்டுகொண்டிருக்கக்கூடிய அபரீதமான நம்பிக்கையும் எதிர்வரும் காலங்களில் சர்வதேச ரீதியாக குறிப்பாக இந்தியாவுக்கு இடையில் ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலையும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் சமூகம் தங்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்களும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.